ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போடுவோமா? சரி வாங்க சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம மலைக்கு புரோட்டா சூப்பர். அங்கேருந்து நம்ம போகக்கூடிய லொக்கேஷனுக்கு இந்த வழியாக தான் நம்ம போக போகிறோம். ஓகேவா? இங்கேருந்து நம்ம ஸ்குவாட் கூட அப்படியே கிளம்புவோம். ஓகே மக்களே, வாங்க எப்படி போகலான்னு பார்ப்போம் அந்த ஸ்பாட்டுக்கு. வாங்க சேர்ந்தே போகலாம். சரி, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பாட்லேருந்து நெக்ஸ்ட்டு பிளேஸுக்கு ஃபேமிலியோட கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சாமி ஃபேமிலியோட கூட போகிறது கரெக்டு தான். சாமியோட வந்தாலும் சரி, மாமியோட வந்தாலும் சரி, குளிச்சுட்டு தான் போகணும். மாமியோட வந்தால் குஜாரா சாப்பாடு கொண்டு வர இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த வழியை அப்படியே ஃபாலோ பண்ணணும். இந்த வழியிலேயே எல்லோரும் வந்தீங்கன்னா தரமாக இருக்கும். இது எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஒரு பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்தை தாண்டி தான் அடுத்த போகணும். அங்கேருந்து கேர்ஃபுல்லாக போகணும். அதுலேருந்து ஜம்ப் பண்ணி பார்த்து பத்திரமாக போகணும். ஏன்னா இதில் அப்பப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக வரும், கம்மியாகவும் வரும். இதிலேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம போகக்கூடிய பிளேஸு இதை விட கூட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். ஸோ அங்கேயும் நம்ம போகணும். அதுக்கும் கேர்ஃபுல்லாக தான் போகணும். மார்க்கையும் போட்டுக்கிட்டு நம்ம போவோம். ஏன்னா நம்ம மட்டும் போக மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க இனிமேல். அதனால் அங்கே வந்து போயாச்சு. தப்பா இந்த ஹெவனை பார்க்க தான் இவ்வளோ நாள் வந்தது. அன்னைக்கு வந்து ஏமாற்றிட்டாங்க. இன்றைக்கி எப்படியும் அந்த ஹெவனை நம்ம ரீச் பண்ணிட்டு வரேன். ஹெவனை ரீச் பண்ணியாச்சு. ஆனால் இதில் என்ன சோகம்னா நம்ம தம்பி தான். தம்பி கையை காமிங்க. தம்பி கவருக்குள்ளே வச்சிருக்காரு. நம்ம தம்பியால் தான் இதை என்ஜாய் பண்ண முடியலை. கை ஃபுல்லாக ஒரே கட்டு. சரி, கூட இருந்தால் மட்டும்தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். தான் அந்த ஹெவன் அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் நம்ம ஊரில், அதுவும் நாகர்கோவிலில் தரமான ஒரு ஸ்பாட்டு. அதுவும் ஒரு ஹிடன் ஸ்பாட்டு. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலி பண்ண செம்மையான பிளேஸ். காய்ஸ், போன ட்ரிப் சிறப்பாக முடிஞ்சுது. அச்சீவ் பண்ணிட்டோம். இன்னொரு நாள் புது ஸ்பாட்டோட அவங்க சந்திக்கிறோம். பாய் பாய். டாட்டா காமிங்கப்பா. அது எதுக்குன்னு சொல்லிடு. பிடிக்கலான்னு வீடியோ கட் பண்ணியாச்சுன்னா இங்கே தலைவன் வந்து எதுக்கு முருகை ஒன்றும் இல்லை, ஒன்றும் சொல்லலை. இது யாருக்கு பறைச்சிருக்கேன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? தலைவனுங்க தலைவன் வந்து முருங்கைக்காய் வேணுமா, இது முருங்கைப்பூ முருங்கை எல்லாம் வேணுமா, எதுக்குன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறான். அதுவும் காட்டு முருங்கை காட்டு முருங்கைக்கீரை தான் வேணுமா. அப்படியாரு சரி, இதோட இன்னொரு வீடியோவில் பார்க்குறோம். ஓகே, பாய் பாய்.